ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நோவல் அண்ட் பேர்ல் எக்லிப்ஸ் எபிசோட் 5th என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம ஹேஷி ஓடி போனதால ராஜா நம்ம ஜூயிங்க்கும் ஃபேங்ஸுக்கும் தண்டனை கொடுத்திருப்பாரு. 2 பேரும் செம்ம அடி வாங்கி இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாத திலான் இளவரசி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருந்தா இல்லையா, அந்த இளவரசி அசல் அப்படியே அந்த ராஜாவுடைய மனைவி மாதிரி இருக்க அந்த ஓவியத்தையும் ஃபேங்ஸும் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக அந்த ஓவியத்தை அனுப்பி வச்சு, இதுதான் திலான் இளவரசியோட போட்டோ, இதை பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்க, அதை பார்த்து செம்ம ஷாக்கான நம்ம ஃபேங்ஸும் அப்படியே ஷாக் ஆயிட்டு அதே இடத்துல உட்காந்து வெளியே மழை கொட்டுற மலையில உட்கார்ந்து இருந்ததால மயக்கம் போட்டு விழுந்து, அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஹேஷியும் கூட உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. மாஸ்டர் ஹேஷி பார்த்துக்கிட்டே இருந்த பொண்ணு அப்படியே அங்கேயே தூங்கி போயிட அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. ஹேஷி தான் முதல்ல கண்ணை முழிச்சு பாக்குறா. ஃபேங்ஸு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வணக்கம் சொல்லிட்டு வெளியே வர மருத்துவர்கள்லாம் நம்ம ஃபேங்ஸுவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் மாஸ்டர் என்னோட ஃபேமிலி மாதிரி, அவரை நீங்க பாத்துக்குங்க அப்படின்ட்டு பிரியா விடை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அவங்களுக்குள்ளேயே டவுட்டா இருக்கு. ஏன் இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. கேஷியும் அவளோட ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மா இவளுக்காக ஞாபகார்த்தமா கடல்ல வழிகாட்டுற கருவி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த கருவியை எடுத்து வச்சுக்கிட்டு, மாஸ்டர் நான் இப்படியே போனேன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாகும். அந்த ராஜா உங்களை சும்மா விட மாட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை ஏதாவது பண்ணிட்டு தான் நான் போகணும். அவனை கொலை பண்ணாத விட மாட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. அதே சமயத்துல ராஜாவை தான் காட்டுறாங்க. ராஜா கிட்ட எல்லா அமைச்சர்களும் வந்து அங்க போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம பக்கத்து நாட்டுல நிறைய இந்த சைடு போர், இங்க இருந்து போருக்கு வராங்க, அங்க இருந்து போருக்கு வராங்கன்ட்டு எல்லா அமைச்சர்களும் போர் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு 30,000 வீரர்கள் தான் இருக்காங்க. எப்படியாவது அவங்கள இன்னொரு போர் வர இடத்துக்கு அனுப்பி வச்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ராஜா ஒண்ணு கூட காதுல வாங்கிக்கவே இல்லை. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா திலான் இளவரசி பாக்குறதுக்கு அப்படியே அவன் பொண்டாட்டி மாதிரியே இருந்தா இல்லையா, அதனால அதை பத்தி மட்டுமே அந்த பொண்ணு எப்படி அப்படி இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். செம்ம டென்ஷனோட இருந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹேஷியும் ரெடி ஆயிட்டு பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. அப்படியே ஃபேங்ஸோ தான் காட்டுறாங்க. ஃபேங்ஸும் இப்பதான் கண்ணை முழிக்கிறான். அப்ப அவனோட தளபதியும் வர, மாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப சரியாயிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. ஃபேங்ஸு எழுந்திரிச்ச உடனே ஜூயிங் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானான்னு கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, எங்க ஹேஷி, அவ எங்கன்னு கேட்க, ஹேஷி கிளம்பிட்டாங்க, நம்மள எல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஃபேங்ஸுக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து போக மாட்டா, கண்டிப்பா பழி வாங்குறேன்ட்டு பேலஸுக்கு தான் போயிருப்பா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ராஜா கிட்ட மந்திரிங்க எல்லாம் போரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்க நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்களோன்னு பயம். அதனால சீக்கிரமா ஆட்களை அனுப்பி விடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ராஜாவும் அந்த பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல இவங்க பேசுறதுல செம்ம கோவமாயிட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டிங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, ஒருத்தர் இங்க இருக்க கூடாதுன்னு செம்மையா கத்தி விட்டுற. ஆனா ராஜா இங்க நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கத்தி விட்டுறான். அந்த அமைச்சர்களும் பயந்துகிட்டு அங்க இருந்து கிளம்பிட, இந்த திலான் இளவரசி எப்படியாவது ராஜா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு ஸ்வீட் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கா. மேட் பொண்ணுங்கெல்லாம் பயந்து போயிடுறாங்க. இல்ல இளவரசி நீங்க போக வேண்டாம், உங்க மேல கோவத்தை காட்டுவாரு, நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஆனா அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல நான் சொல்றேன்ல, கொடுங்க ஸ்வீட்டை கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த ஸ்வீட்டை கையில வாங்கிக்கிட்டு திரும்ப ராஜா மேலே இடிச்சிடா. அந்த பொண்ணு பயந்து போயிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ராஜாவும் பாக்குறான், அந்த ஸ்வீட்டும் பாக்குறான். அது ஏதோ அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க போல இருக்கு, அது வழக்கம் போல இருக்கு. அதை பார்த்தவனே அவனுடைய வைஃபோட ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புதுசுலயே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கா. அப்ப இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஞாபகத்துல வந்துட்டு இந்த ஸ்வீட்டையும் தட்டி விட்டுட்டு அவளை பிடிச்சு செவுத்துல சாச்சு வச்சுட்டு, இது யார் உனக்கு சொன்னது, உன்னை எங்க யார் வர சொன்னா, என்னை ஸ்பை பண்றியா, அதனாலதான் இந்த சைடே சுத்திக்கிட்டு இருக்கியா, இன்னொரு டைம் என்னை கேட்காம என்னுடைய ஆர்டர் இல்லாம இந்த சைடு வந்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு செமையா பயந்து போயிட்டு, நான் என்னுடைய பெண்டன்ட வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு திரும்பவும் அவனுடைய வைஃபோட ஞாபகம் வருது. அந்த பொண்ணும், இது என் சின்ன வயசுல இருந்தே இருக்கு, இது போட்டிருந்தா எங்க ஊர்ல எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்திடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு அந்த பெண்டன்ட் போட்டிருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு திரும்பவும் இந்த பொண்ணோட கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு, நீ தேவையில்லாததெல்லாம் பேசாத, ரொம்ப நல்ல மாதிரி பேசுற, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். மேடு பொண்ணுங்களா செம்மையா பயந்து போயிட்டு மண்டி போட்டு, ராஜா மன்னிச்சிருங்க, நாங்க தான் இந்த ஐடியா கொடுத்து ஸ்வீட் கொடுக்க சொன்னோம், மன்னிச்சிருங்க, எங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் தண்டனை கொடுங்க, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ராஜாவோட வேலைக்காரங்களாம் கூட மண்டி போட்டுறாங்க. ராஜாவும் அந்த பொண்ணை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹேஷியும் அரண்மனைக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. அங்க கொஞ்சம் காவலாளிகள் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ஹேஷிய பார்த்த உடனே டவுட் ஆயிட்டு, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஜிஃபாங் பேலஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல உடனே, ஓ அப்படியா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறது. சீக்ரெட் மெசேஜ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ராஜா எங்க இருக்காருன்னு கேட்க, அவங்களும் இந்த பக்கத்து பேலஸ்ல தான் இருக்காரு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஃபேங்ஸுக்கும் ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு இல்லையா, அதனால அவனும் குதிரை எடுத்துட்டு வந்துடுறான்.
வந்துடுறான் பேலஸ்க்கு. உள்ள ஹேஷி போனா இல்லையா, அந்த பொண்ணு இந்த இளவரசி திலான் இளவரசியும் அவளுடைய பணிப்பெண்களும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே திலான் இளவரசின்னு கூப்பிட அவங்களும் திரும்பி பார்த்துட்டு ஃபேங் நீங்களா, இந்த இடத்துல பேசுறது சேஃப் கிடையாது, வாங்க உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹேஷியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த ராஜாவும் செம்ம கோவத்தோட அவனுடைய ஸ்டடி ரூமுக்கு வந்துட்டு இருக்க, கூட வந்த ஹெல்ப்பரும் பயந்துகிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். உள்ள வந்து உட்கார்ந்தா அவன் முன்னாடி அந்த டிராகன் வச்ச செயின் இருந்துச்சு இல்லையா, அந்த செயினை முன்னாடி வச்சிருந்திருக்காங்க. அந்த செயினை பார்த்தவனா செம்ம கோவமாயிடுறான். ஹெல்ப்பரை கூப்பிட்டு இந்த செயின் இங்க யார் வச்சதுன்னு கேட்க, தெரியலையே ராஜா, கிளீன் பண்றவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவரு பயந்துகிட்டு இருக்க அந்த செயினை தூக்கி அவன் மண்டையில வீசி எரிஞ்சிட்டு, ஒழுங்கு மரியாதையை அதை தூக்கி வெளியே போட்டுரு, இங்க என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு உன்னை கொண்டு போட்டுருவேன், ஒழுங்கு அதை தூக்கி போடுறியா இல்லன்னு சொல்லி செம்மையா கத்தி விட அவரு தேடிக்கிட்டு கிடக்குறாரு. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு தேடிக்கிட்டு கிடக்க, அந்த நேரத்துல நம்ம ஃபேங்ஸும் ஹேஷி தேடிட்டு அரண்மனைக்குள்ள வந்துடுறான். ராஜா இருக்கிற இடத்துக்கே வந்துடுற. ராஜாவை பார்த்த உடனே வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜாவும் நக்கலா, என்ன உனக்கு ஓவியத்தையும் அனுப்பி வச்சேன், அதெல்லாம் பார்த்துட்டு உன் மனசாட்சி உன்னை கொல்லல, எப்படி இவ்வளவு சீக்கிரமா உயிரோட வந்து நிக்கிறீன்னு கேட்க, நீ இப்ப சரியான நேரத்துல தான் வந்திருக்க அப்படின்ட்டு அவனுடைய ஹெல்ப்பரையும் கூப்பிட்டு அவரும் ராஜான்ட்டு பயந்து போயிட்டு வந்து மண்டி போட்டுட்டு இருக்க. அந்த செயினை குடுன்னு சொல்ல அந்த ஹெல்ப்பருக்கு செம ஷாக்கா இருக்கு. அதே சமயத்துல ஹேஷி கிட்ட இந்த திலான் இளவரசி எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. ஹேஷிக்கு செம்ம கோவம் வருது, இந்த ராஜா உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளு அப்படின்ட்டு எல்லாம் நம்ம ஹேஷி திட்டிட்டு இருக்க. அச்சோ இந்த மாதிரி எல்லாம் பேசாத, வெளியே இருக்கிறவங்க யாராவது கேட்ட போறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்களாம். ஹேஷியும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட இருந்து பேசிட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு கிளம்பி வெளியே வந்துகிட்டு இருக்க. மேட் பொண்ணு ஓடி வரா, இல்ல வெளியே வராதீங்கன்ட்டு. அந்த நேரம் ராஜாவுடைய ஆட்களோ ராஜா வந்துட்டு இருக்காருன்னு அனௌன்ஸ்மெண்ட்டும் வர, ஹேஷியும் அங்க உள்ளே மறைச்சு வச்சுட்டு இந்த பொண்ணுங்க 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ராஜாவோட ஆர்டரை கேளுங்கன்னு சொல்லவும் அவங்களும் மண்டி போட்டு கேட்க, ராஜா உங்களை கோர்ட்டுக்கு வர சொல்லி இருக்காரு, இலான் இளவரசிய கூட்டிட்டு போக. இங்க ஹேஷியும் அதை பார்த்துட்டு உள்ள போறா. இளவரசிய ராஜா பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறா. ராஜாவும் உள்ள கூப்பிட்டு என் முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம ஹேஷியும் ராஜாவை தாக்கணுங்கிறதுக்காக உள்ள வந்துகிட்டு இருக்கா இல்லையா, அவளும் மறைஞ்சு வந்துகிட்டு இருக்க. ராஜாவும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு திலான் இளவரசிய பக்கத்துல கூப்பிட்டு, ஃபேங்ஸுவை நீ நல்லா பாரு, அவளை உண்மையாலுமே அவள மாதிரி தானே இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஃபேங்ஸுவும் அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கான். நீ வேணா இவளை நீ எடுத்துக்க அப்படின்ட்டு சொல்லி ராஜா சொல்லவும் 2 பேருமே மண்டி போட்டுறாங்க. இல்ல ராஜா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் வேண்டாம்னு சொல்ற, இவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இந்த பொண்ணு ஒரு பிரின்சஸ் தானேன்னு சொல்ல, இல்ல என்னோட ரத்தத்தால நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல என் லைஃப்ல அப்படின்ட்டு ஃபேங்ஸு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ஹேஷி ஒளிஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளே, அவளுக்கு கோவம் ஆகுது. கைய முறுக்க அந்த மெட்டல் மரக்கட்டையில பட்டு இவங்க 2 பேத்துக்கும் சத்தம் கேட்டுறது. ஃபேங்ஸும் பார்க்க ராஜாவும் வெளியே வான உடனே நம்ம ஹேஷி அப்படியே பறந்துட்டு வந்து ராஜாவை கொல்றதுக்காக வர, ஃபேங்ஸும் அதை தடுத்து விட்டுட்டு ஹேஷிய வளைச்சு பிடிச்சிடறான். ராஜாவை காப்பாத்துறதுக்காக ராஜா காவலாளிகள் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அந்த ராஜாவும் அவனுடைய காவலாளிகளை வெளியே போக சொல்ல அவங்க எல்லாம் வாழை எடுக்கிறாங்க. வெளியே போக சொன்னால வெளியே போங்கன்ன உடனே அந்த காவலாளிகளும் வெளியே போயிடுறாங்க. அப்பதான் திலான் இளவரசியும் நம்ம ஹேஷிய பாக்குறா. அவளுக்கு ஷாக்கா இருக்கு. பணிப்பெண்களும் பார்த்துட்டு நீங்களா அப்படின்ட்டு ஷாக் ஆக, ஆல்ரெடி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க போல இருக்கே, எப்படி தெரியும்? ஃபேங் ஹைசி இதுக்கு முன்னாடியே உங்களை மீட் பண்ணிருக்கியா? ஓ இந்த கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனது நீதானே? அப்பவே 2 பேத்துக்கும் நல்லாவே பழக்கமாயிருக்கும்ல, அப்பவே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹேஷி திலான் இளவரசி ஒரு இன்னசென்ட், அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க, அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எல்லாம் அந்த பொண்ணுக்கு செமைய கோவப்பட்டு திட்டிட்டு இருக்க. ஃபேங்ஸோ ஒழுங்கா பேசுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ராஜாவும் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் போல இருக்கே, அதனாலதானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு கேட்டுட்டு இருக்க. ராஜா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து திலான் இளவரசி இங்க வந்திருக்காங்க, அவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எங்க மாஸ்டர் உங்களுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, உங்க பாதுகாப்புக்காக அவர் தூங்காம கொள்ளாம கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஆனாலும் அவரையும் கஷ்டப்படுத்தி அவருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்படி கொடுமையா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் செமைய திட்டிட்டு இருக்க. ராஜாவும் நான் என்னுடைய மனசாட்சி படிதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ராஜா திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறது ஹேஷிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால கோவமாயிட்டு உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி முடிஞ்சா என்னை கொன்னு பாருன்னு சொல்ல ஹேஷியும் கொல்றதுக்காக ஃபேங்ஸுவை தள்ளி விட்டுட்டு கொல்றதுக்கு போக பாக்க, ஆனா அவனும் விட மாட்டேங்கிறான். 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹேஷியை தூக்கடிச்சு அவ கையில இருந்த ஆயுதத்தையும் எடுத்து விட்டுட்டு ராஜாவுக்கு முன்னாடி மண்டி போட வச்சிடறான். அப்ப திலான் இளவரசியும் எழுந்திருச்சு, ஹேஷி நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்காக நீங்க இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, ராஜாவுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது, அதனால நான் இருக்கிறத விட நான் சாகிறதே மேல்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தலையில குத்தி இருக்கிற பின்னை எடுத்து கழுத்துல குத்த போக ராஜா ஒரு பொருளை தூக்கி போட்டு அந்த பின்னையும் தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மண்டி போட்டுட்டு, ராஜா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்னை திரும்பவும் என்னுடைய நாட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க, இப்படி நீங்க என்னை பிடிக்காத நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்கு பதிலா நான் செத்துறதே மேல் தான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ராஜாவும் நீ கிளம்பி இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹேஷி கிட்ட வந்துட்டு, உனக்கு என்ன என்னை கொல்லணும் அவ்வளவுதானே, உனக்கு என்னை கொல்லணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல உன்னுடைய மாஸ்டரை கொல்லறதுக்கு நீ ரெடி ஆயிடு, அவனை கொன்னாதான் நீ என்னை கொல்ல முடியும், எனக்கும் ரொம்ப நாளாவே உயிரோட இருந்து கஷ்டப்படுறது பிடிக்கல, எனக்கும்
சாகணும்னு தான் ஆசையா இருக்குது, நீ சீக்கிரமாவே அந்த வேலை முடி, அவனை முதல்ல கொல்லு, அதுக்கப்புறம் என்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து போன ராஜாவும், நீங்க 2 பேருமே ரொம்ப அழகா சண்டை போட்டீங்க, எனக்கு அது பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, அதனால உங்களுக்கு நான் ரிவார்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுவும் ஹேஷிக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்ப ஹேஷி ஃபேங்ஸ் பின்னாடியே போய்கிட்டு இருக்க, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கங்க மாஸ்டர், நீங்க ஏற்கனவே அடிபட்டு இருக்கீங்க, உங்களை பாத்துக்கணும்னு சொல்ல, நீ என்னை மாஸ்டர்னு கூப்பிடுறது கூட தகுதி இழந்துட்ட, இதுக்கு மேல அந்த மாதிரி கூப்பிடாதங்கிறதுக்கு ஏன் மாஸ்டர்னு கேட்க, நீ ராஜாவே கொல்ல துணிஞ்சிட்ட, அதனாலதாங்க. நான் என்ன தப்பு பண்ண மாஸ்டர், அந்த ராஜா கொடுமையா நடந்துகிட்டு இருக்கான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ராஜாவால தான் நீங்க அடிபட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் திலான் இளவரசி, அதுக்கப்புறம் ஜூயிங், இப்ப நீங்கன்ட்டு நிறையவே அந்த ராஜாவால கொடுமையை தான் அனுப்பி வச்சிட்டு இருக்கீங்க, நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, வாயை மூடுறியா, என்னவா இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, இதுக்கு மேற்கொண்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு உன்னுடைய எண்ணத்தை வச்சுட்டு வரக்கூடாது, நீங்க இருந்து கிளம்பிடு, இதுக்கு மேல இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க இருந்து ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட வாளை எடுத்து ஹேஷியோட நெஞ்சிலே வச்சுக்கிட்டு, இதுக்கு மேல இங்க இருக்காத, ஒழுங்கா போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. ஹேஷியும், மாஸ்டர் நீங்க ராஜாவுக்காக என்னைய கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க எனக்காக எவ்வளவு கவலைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்காக என்னென்னவோ செஞ்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு அந்த ராஜாவுக்காக என்னையே கொன்னுடுவாங்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க, அப்படி அந்த ராஜாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஏன் ராஜாவுக்காக நீங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஹேஷி கேக்குறதுக்கு, ஏன்னா ராஜா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரை வடியும் அவன் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு, மாஸ்டர் அப்ப நான் யாரு, நானும் உங்களுக்காக உயிர் கூட கொடுப்பேன் மாஸ்டர், இவ்வளவு நாளா உங்க கூட இருந்துட்டேன், இப்ப என்னை வெளியே போக சொல்றீங்க, என்னால வெளியே போக முடியாது, முடிஞ்சா என்னை கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த கத்தியை இன்னும் அழுத்திக்கிட்டே போக, ஃபேங்ஸும் அவனுடைய வாளை எடுத்துட்டு அங்கே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹேஷியும் அந்த மலையிலேயே போயிட்டு ஃபேங்ஸோட பேலஸ்லயும் மண்டி போட்டு அங்கேயே உட்காந்துருக்கா மலையில வெளியே. ராஜாவும் ஹேஷிக்காக ஒரு ஆர்டர் கொடுத்து விட்டுருப்பாரு, அது ராஜாவுடைய ஹெல்ப்பர் தான் கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஹேஷி இங்க மண்டி போட்டு மலையில நின்னுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, என்னப்பா இந்த இவங்க இப்படி மண்டி போட்டுட்டு வெளியே மலையில இருக்காங்களே, யாராவது கூப்பிட்டு உட்கார வைக்கலாம் இல்லையான்னு கேக்குறதுக்கு, பக்கத்துல இருக்கிற வீரர்கள்லாம் இல்ல எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, யங் மாஸ்டர் ஜூயிங் சொன்னாதான் இவங்க கேட்பாங்க, ஆனா நாங்க போய் சொன்னோம்னா இவர் கேட்க மாட்டாரு, எங்களுக்கு கிட்ட போறதுக்கு கூட பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஹெல்ப்பரும் ஃபேங்ஸ் கிட்ட அந்த ஆர்டரையும் படிக்கிறான். ஹேஷிக்கு மிலிட்டரிக்காக நடக்க வேண்டிய இம்பீரியல் எக்ஸாம்ல கலந்துக்க சொல்லி ஒரு ஆர்டரையும் கொடுக்க, ஃபேங்ஸும் மண்டி போட்டு அதை வாங்கிக்கிறான். அந்த ஹெல்ப்பரும் ஃபேங்ஸும் எழுப்பிட்டு, ராஜாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, திறமையான ஆட்களை மதிப்பாரு, ஹேஷிய கண்டிப்பா அனுப்பி வைங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிட. நம்ம ஹேஷியும் வெளியே ரொம்ப நேரமா மண்டி போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கா, மழை வேற செம்மையா கொட்டிட்டு இருக்க, உள்ள ஃபேங்ஸும் பாத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொடை ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு ஹேஷிக்கு நீட்ட, மாஸ்டர் வந்துட்டீங்களான்னு கேக்குறதுக்கு, உன்னைய ராஜா மன்னிச்சுட்டாரு, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, நீ இம்பீரியல் எக்ஸாம்ல கலந்துக்கணும், அதனால அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சாகணும், இந்த வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்ட்டு ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கு, அதை தூக்கி போட்டு போறான். நம்ம ஹேஷியும் குதிரை எடுத்துக்கிட்டு அப்பவே கிளம்பிடுறா. இதை ஃபேங்ஸும் ஒரு மலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள்லயே சுவிங்கும் உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்துச்சுலே, இப்ப சரியாயிடுச்சு, எழுந்திருச்சு இப்ப நல்லா ஆயிட்டு டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபேங்ஸும் வரான். ஃபேங்ஸும் டாக்டர்கிட்ட இப்ப எப்படி இருக்கா, நல்லா இருக்கானான்னு கேட்டுட்டு இருக்க. சுவிங் ஃபேங்ஸுவை பார்த்த உடனே, மாஸ்டர் எங்க ஹேஷின்னு தான் கேட்டுட்டு இருக்கான். ஹேஷி இப்ப ஒரு மிஷினுக்காக போயிருக்கான்னு சொன்ன உடனே, என்ன மிஷின், எங்க போயிருக்கான்னு கேட்க, ஃபேங்ஸும் டாக்டர்கிட்ட பேசிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு, நான் தான் சொல்றேன்ல அவள ஒரு மிஷினுக்காக அனுப்பி வச்சிருக்கேன், நீ இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் நான் போயிட்டு ராஜா கிட்ட பேசிட்டு வரேன், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னு சொல்றதுக்கு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, திரும்பவும் ஹேஷி எங்க என்ன மிஷினுக்காக போயிருக்கான்னு கேட்டுட்டு இருக்க, உனக்கு நம்ம ரூல்ஸ் தெரியாதான்ட்டு சத்தம் போடுவோம். அப்படியே அமைதியாயிடுறான். நம்ம ஹேஷி மிஷினுக்காக போயிருந்தாலே ஒரு காட்டுக்குள்ள போக, அந்த இடத்துல ஒரு ஆளு வைன் பாட்டிலோட, நீ வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவரும் பாக்குறாரு, நம்ம ஹேஷியும் பாக்குறாங்க. அங்கிள் நீங்களா அப்படின்ட்டு ஷாக் ஆக, இந்த ஆள் யாருன்னா நம்ம ஹேஷிய சின்ன பொண்ணா இருக்கக்குள்ள ஒரு சிட்டிக்கு வரக்குள்ள ஒரு அங்கிள் கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு இல்லையா குதிரையில, அந்த அங்கிள் தான் இவங்க கூட இருந்தாலும் இவங்களுக்கே எதிரியா இருந்திருப்பார் போல இருக்கு, அதனால இவரை கொலை பண்றதுக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. ஹேஷி நீங்களா வந்திருக்கீங்க, நான் நினைச்சு கூட பாக்கல நீங்க எனக்காக வருவீங்கன்ட்டு அப்படின்ட்டு சொல்றதுக்கு, அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க, என்னதான் ஆச்சுன்னு கேட்க, நான் பண்ணது தப்பு தான், இந்த தப்பு பண்ணக்குள்ளேயே எனக்கு தெரியும் உயிர் போகுன்ட்டு, ஆனா உங்களை அனுப்பி வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, அந்த ஆர்டரை நீங்க செஞ்சுதான் ஆகணும், செய்யுங்கன்னு சொல்லி அந்த அங்கிளும் அப்படியே நின்னுட்டு இருக்க. அங்கிள் என்ன சொல்றீங்க, என்னால எப்படி பண்ண முடியும், நீங்க ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டேங்கிறீங்க, எனக்கு தெரியும் ஜிஃபேங் பேலஸோடைய ரூல்ஸ் என்னங்கிறது, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை நிச்சயம் தான், அதனால நான் எங்க போனாலும் எனக்கு தண்டனை கிடைக்க போறது தாங்க. அங்கிள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு போல இருக்கு, வாங்கல நம்ம போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு கூப்பிடுறதுக்கு, இவருக்கும் அந்த திலான் இளவரசி கூட்டிட்டு வர்றதுக்கு தான் ஏதோ ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அந்த ஆர்டர்ல தான் இவர் மிஸ்டேக் பண்ணிருக்காரு, அதனாலதான் இப்ப கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்குதா, அதனால நீ என்ன கொன்னுடுன்னு சொல்றதுக்கு, அங்கிள் நானும் இந்த ஜிஃபேங் பவுலிங்ல தான் வளர்ந்தேன், அப்பவே நீங்க எப்படி ரொம்ப பாசமான ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமேன்னு கேக்குறதுக்கு அந்த அங்கிளுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது, இவ எப்படியும் நம்மள கொலை பண்ண மாட்டா அப்படின்ட்டு, அதனால நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹேஷிய குத்துற மாதிரி போக, அந்த பொண்ணு தடுக்க, அந்த பொண்ணு கையை வச்சு அப்படியே அவர் வயித்துல அவரே குத்திக்கிறாரு.
சொல்றாரு. நம்ம ஹேஷி எதிர்பார்க்கவே இல்ல, ஷாக் ஆயிடுறா. அந்த அங்கிளும் அதே இடத்துல இறந்தும் போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹேஷியும் ஜிஃபேங் பவுலியனுக்கும் வர ஃபேங்ஸும் வெளியே நின்னுட்டு இருக்கான். மாஸ்டர், நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் கொடுத்துட்டு, மாஸ்டர் அங்கிள் செத்துட்டாரு, நானும் இப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் எனக்கு இந்த நிலைமை தானே. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எங்களுக்கு ஸ்பை கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுலதான் நானும் அங்கிளும் தனியா ஒரு குதிரை வண்டியில போய்கிட்டு இருந்தோம். ஆனா அங்க யாருமே இல்ல, வேற ஒரு இடத்துல இலான் இளவரசி வர்றது கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டாங்க ஆட்கள்லாம். அதுல அவருடைய மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் செத்துட்டாருல அப்படின்ட்டு ஹேஷி கேக்குறதுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. சரி போ உன் ரூம்ல இருன்னு சொல்றதுக்கு, மாஸ்டர் நீங்க என்னை மன்னிச்சதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்னை மன்னிக்க கிடையாது, ராஜா தான் உன்னை மன்னிச்சு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு மேல வர்றதுக்கு பாரு, அதுக்கப்புறம் நீங்க இருக்க தேவையில்ல, கிளம்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பேசக்குள்ள எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைய? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். என்னுடைய லைஃப் நீங்க தான் காப்பாத்துனீங்க. கண்டிப்பா அதுக்காக நான் ரீபே பண்ணுவேன். உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை செய்யறேன். நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நான் எப்படி சும்மா விட முடியும்? என்னால அதை பொறுத்துக்க முடியல. நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு மாஸ்டர்? ஏன் என் மேல கோவப்படுறீங்கன்னு கேட்க, நீ ராஜாவை கொல்றது என்ன நானே கத்தி எடுத்து கொத்திக்கிற மாதிரி. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு கொடுத்த மிஷினை நீ செஞ்சு முடிச்சுட்டு தேவையில்லாத உன்னோட ஃபியூச்சரை பிரச்சனைக்கு கொண்டு போயிடாத, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏஷியா உட்காந்துட்டு தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. ஃபேங்ஸும் உள்ள போனவன் அப்ப அந்த பிளாசம் ட்ரீயோடைய பூக்கள்லாம் கொடி அப்படியே பனி மாதிரி தூவிக்கிட்டு இருக்க, அதை பார்த்த உடனே ஃபேங்ஸுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபேங்ஸும் ஹேஷியும் ரெண்டு பேரும் வால் பயிற்சி பண்ணிட்டு இருக்க, ஒரு பூ இதழ மட்டும் ரெண்டு பேருமே வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் வால்ல இருந்து இன்னொருத்தர் வால்ல மாத்தி விளையாண்டுட்டு இருக்கக்குள்ள அப்ப நம்ம ஹேஷியும் நம்ம இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலர்ல பிளாசம் ட்ரீ எல்லாம் இருக்குது, அந்த பூக்கள்லாம் பார்க்கவே பனி கொட்டுற மாதிரி அழகா இருக்கே மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.